எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆணி அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறிப்பிட்ட ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய நாள். அப்படி அந்த நாளானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு அமாவாசை திதியும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அதை சுக்கிரவார அமாவாசை அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்படி இந்த சுக்கிரவார அமாவாசை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயமாக செய்யணும், மேலும் குறிப்பிட்டு எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு தோஷமானது முழுவதுமே நீங்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் ஒன்றொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கும் ரொம்பவுமே ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. அப்படி அந்த விதத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக அமாவாசை திதிகளில் செய்யணும். இப்படி இந்த தர்ப்பணம் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் வீடுகளில் முன்னோர்களுடைய படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த படத்திற்கு நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு அவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகள் எல்லாத்தையுமே சமைத்து படையலிட்டு வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதும் ஒரு வழக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தில் சக்திகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாள். இப்படி இந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம குலதெய்வ வழிபாட்டை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம எந்த கோரிக்கைகளை முன்வைத்து வழிபாடுகள் எல்லாமே மேற்கொள்கிறோமோ அந்த கோரிக்கைகள் முழுவதுமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த சுக்கிரவார அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னுமே ஒரு விசேஷமான நாளாக பார்க்கப்படுது. பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்து விதமான பூஜைகள் எல்லாமே செய்து மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவோம். அதே சமயத்தில் வேறு சில குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடங்குவதற்கு ஒரு முக்கியமான நாளாக இந்த வெள்ளிக்கிழமையானது பார்க்கப்படுது. அப்படி இந்த சுக்கிரவாரத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளால் தர்ப்பணங்கள் எதுவுமே சரிவர தர முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீடுகளுக்கு முன்னோர்களுக்காக சமைக்கக்கூடிய படையலிடக்கூடிய உணவை நம்ம கொஞ்சமாக எடுத்து படையல் எல்லாமே வைத்து முடிச்சதுக்கப்புறமா அதை நம்ம கொஞ்சமாக ஒரு வாழை இலையில் எடுத்து அதில் நம்ம கருப்பு எல் வெள்ளை எல் இது ரெண்டுமே கலந்துட்டு காகங்களுக்கு உணவாக தரணும். பொதுவாக நம்ம காகங்களுக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வீடு தேடி நம்ம வைத்த உணவை சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த விதத்தில் இந்த குறிப்பிட்ட அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு படையிலிட்ட உணவை நம்ம எடுத்து கொஞ்சமாக எல் கலந்து காகங்களுக்கு வைத்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே சமயத்தில் நம்ம திதி கொடுத்ததற்குண்டான முழு பலனையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். பொதுவாக நம்ம அனைத்து தினங்கள்லையுமே தான தர்மங்கள் செய்தாலுமே இந்த குறிப்பிட்ட அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை மனதில் நினைத்து அவர்களுடைய பெயரால் நம்ம தான தர்மங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த அமாவாசை திதி நாட்களில் நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தால் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு கவசமாக இருந்து அந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் நம்ம எந்த வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த அமாவாசை திதி நாட்களில் நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வாழ்க்கையை வழிநடத்துவதற்குண்டான அனைத்து விதமான ஆசைகளையும் முன்னோர்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மேலும் இந்த அமாவாசையானது திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. பொதுவாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் இல்லையா? அப்படி இந்த குறிப்பிட்ட திருவாதிரை நட்சத்திரத்தோடு இந்த அமாவாசை திதியும் சேரக்கூடிய காரணத்தால் நம்ம இது நாள் வரைக்குமே தர்ப்பணங்கள் செய்ய தவறியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த குறிப்பிட்ட ஆணி அமாவாசை நாள் அன்னைக்கு நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே அனைத்து விதமான பித்ருதோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி குலதெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்வதற்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. அதனால நம்ம குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு காலை நேரங்களில் விரதத்தை தொடங்கி நாள் முழுவதுமே விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களால் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தாராளமாக கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். கோவில்களுக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீடுகளிலேயே ஒரு கலசம் தயார் செய்து அந்த கலசத்தில் குலதெய்வம் எழுந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே செய்யணும். நம்மளுடைய வழிபாடுகள்
எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம வீடு முழுவதுமே தெளித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் வீடுகளில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கட்டாயமாக இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்குமே அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும், அதே சமயத்தில் முன்னோர்களுக்காக வீடுகளில் படையலிட்டு வழிபாடு செய்யணும், காகத்திற்கு உணவு வைக்கணும், உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த சுக்கிரவாரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் நிறைய விதமான பூஜைகள் எல்லாமே செய்து அம்பாளினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்வோம். அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்துக்குமே மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து பூக்கள் எல்லாமே சூடி தயார்படுத்திக்கணும். இப்படி செய்வதோடு சேர்த்து நம்ம வேறு என்ன குறிப்பிட்ட விஷயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமையானது திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. பொதுவாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம அம்பாளை வணங்கி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தாயாருடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தவறாமல் நம்ம பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது சிவபெருமானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி செய்யலாம், இல்லை 21 முறை சொல்லி செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த சுக்கிரவார அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் கோசாலை இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு நம்ம அகத்திக்கீரை வாங்கி தரலாம். பொதுவாகவே கோமாதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பசுமாட்டினிடம் அனைத்து கடவுள்களும் தேவர்களும் குடியிருப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு. இப்படி இந்த குறிப்பிட்ட சுக்கிரவார அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல பசுமாடு இருந்தாலும் சரி, இல்ல கோசாலையில போய் பசுமாடுகளுக்கு நம்ம அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து கடவுள்களுடைய ஆசையும் தேவர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே மாதிரி இந்த அமாவாசை திதி அப்படின்னு சொல்லும் பொழுதே வீடுகளில் திருஷ்டி சுத்துவது, கடைகளில் திருஷ்டி சுத்துவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும். அப்படி இந்த அமாவாசை, அதுவும் குறிப்பிட்ட இந்த சுக்கிரவார அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் திருஷ்டி சுத்தும் பொழுது சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது கல்லுப்பு, வெண்கடுகு, வரமிளகாய் இது எல்லாமே தவிர்த்துட்டு நம்ம தீபாரதனைக்காக பயன்படுத்தக்கூடிய கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு அதை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்குமே திருஷ்டி சுற்றி அதை நம்ம வீட்டு வாசற்படியில் வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் திருஷ்டி சுத்தும் பொழுது ஒரு எலுமிச்சை கனியை வாங்கி அந்த எலுமிச்சை கனிக்கு மேலே நம்ம கற்பூரம் ஏற்றி வைத்து திருஷ்டி சுத்தலாம். இதே முறையில் நீங்கள் பூசணிக்காயை பயன்படுத்தியும் செய்யலாம். எலுமிச்சை, பூசணி எது உங்களால் முடியுமோ அதுக்கு ஏற்றாற் போல செய்துக்கோங்க. அப்படி நம்ம திருஷ்டி சுத்தக்கூடிய எலுமிச்சை கனியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த எலுமிச்சை கனியை நம்ம நசுக்கிடணும். பூசணிக்காயாக இருக்கும் பொழுது அந்த பூசணிக்காயை நம்ம உடைச்சிடணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆணி அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறிப்பிட்ட ஆணி அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும், இப்படி இந்த சுக்கிரவார அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.